இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியல் பார்க்கும்பொழுது நமக்கே கங்கா மேலே கோபம் வருது. கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இயலாமை பற்றி நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். இயலாமையின் வெளிப்பாடு தான் கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையில் காசு இல்லை, எல்லாத்தையும் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அந்த பக்கம் காவேரிக்கு எல்லாமே கிடைக்கிது அதுவாகவே அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியலங்கிறது இன்றைக்கும் புரியுது. வீட்டில் எல்லாரும் கேட்குறாங்க என்னாச்சு ஏதாச்சு, அங்கே போய் சண்டை போட்டியா அப்படின்னா என்ன பார்த்தா எனக்கு சண்டைக்காரி மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணியா சொல்லு என்ன நடந்துச்சாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுதே இப்போ ராதா வந்துடுறாங்க. இவனுடைய சித்தி விஜயோட சித்தி வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க வேகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லுக்கை விட்றாங்க. ஏன்னா ஏற்கனவே கோபத்தில் கடுப்பில் வெளில குமரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்க. அவரை தாண்டி உள்ளார போயிட்டு என்ன மரியாதை கொடுக்குற நீ எல்லாம் அப்படின்னு கேட்க உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன அப்படின்னா உங்கள் பொண்ணு என்ன பண்ணான்னு சொல்லலை அவங்கள்ட்ட, எல்லாம் நீங்கள் தானே அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எதுவும் அனுப்பிவிடலையேங்கிறாங்க. நீங்கள் அனுப்பாமல் அப்போ அவளே தான் ரோஷக்காரியாக அவளை பண்ணிட்டு போனாலா, பண்ண விஷயத்தை என்னங்கிறது உங்கள்கிட்ட சொல்லலையா? பணத்தை வீசி எரிஞ்சிட்டு போகிறோம் அத்தனை பேர் இருக்கும்போது. எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, அவங்க மேலே ஒரு மரியாதை இல்லை. எங்கள் அப்பா உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணார், உங்களை பற்றிலாம் யோசிக்கிறாங்கிறத பற்றியும் கவலை இல்லை அப்படின்னா நாங்கள் ஒன்றும் அவளை பற்றி யோசிக்க இல்லை. என்னை பற்றி யாரும் யோசிக்க வேணாம், அவர் என்னை பற்றி யோசிக்க வேணாம்னு சொல்லுங்க. நல்லா வளர்த்துறீங்க அவங்க பொண்ணு, நல்ல மரியாதையாக வளர்த்துறீங்க, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது இதெல்லாம் இதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு இவங்க கேட்டாங்க. இது உங்கள் வீடா? இது எங்கள் வீடு. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, வீடு கிடைக்காமல் கஷ்டப்பட்டீங்க, எங்கள் வீட்டில் எப்படி வீடு கொடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா உங்களுக்கு வாடகை கூட வாங்க வேணானாங்க. எங்கள் வீட்டில் ஓசியாக உட்காந்துக்கிட்டு நீங்களாம் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களா அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ ஓசியில் தான் இருக்காங்க. அங்கே ரெசார்ட்டுக்கு வந்த ஓசி கோவப்பட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் ஓசியில் இருந்தது என்ன செய்ய போகிறாங்கிறது நமக்கு புரியல. இப்போ உடனே இப்போ உங்களுக்கு நான் அந்த வீட்டில் இருக்க தானே பிரச்சனை, நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு காலி பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க கங்கா. வீடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டங்க அதை பற்றிலாம் யோசிக்கல, டபக்குன்னு கோபத்தை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறாங்க. உடனே இங்கேருந்து அவங்க அம்மா எல்லாரும் வேணான்னு பேசிகிட்டு இருக்க நீ பேசாமல் இருக்குமா, இவங்கள்ட்ட போய் கெஞ்சணுமா அப்படிங்கிறாங்க. நானே அதுக்கு தான் வந்தேன், உங்களை வீட்டை காலி பண்ண தான் சொல்ல வந்தேன். இன்றைக்கே காலி பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு குரூரமான மோசமான ஆளுங்க நாங்கள் கிடையாது. அதுபோல் நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு ஒரு வாரமோ ஒரு மாதமோ டைம் எடுத்து ஆனால் காலி பண்ணிட்டுங்க அப்படிங்க. உங்கள் டைம் யாருக்கு வேணும்? ஒரே வாரம், ஒரு வாரத்தில் 7 நாள் நாங்கள் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு கங்கா சொல்ல, பாட்டி ஏதோ சொல்ல வராங்க. பாட்டி இவங்ககிட்ட இது கெஞ்சிரிங்க அப்படின்ட்டாங்க. இவங்க சரி நீ கிளம்புமா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. உன் ரோஷத்துக்கு உன் திமிரு பிடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறமா எதுக்கு தேவலாம் அப்படி சொன்னேன், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு எல்லாரும் வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்க்கா அப்படி பண்ணுற, வீடு இங்கே செட் ஆகிடுச்சுக்கா, இங்கே தான்க்கா எனக்கு காலேஜ் பக்கத்தில் இருக்குன்னு யமுனா சொல்கிறாங்க. நர்மதா காவேரியை பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க. என்ன அவன் மேலே உனக்கு பாசம், நீ பெட்டில் கிடக்கிற ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறவங்க கூட கவலைப்படாமல் கல்யாணம் பண்ணவ அப்படிங்கிறாங்க. இந்த சமயத்தில் கூட குமரனுக்கு உண்மையை சொல்லணும்னு மனசு வரவே இல்லை. அவரை காப்பாற்றிக்கிறதுல மட்டும் தான் குறியாக இருக்கார். இதுதான் குமரனுடைய கேரக்டருடைய பெரிய ஃப்ளாவாகவே இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா இந்த மாதிரி கோவமாக இருக்கும்போது காவேரி சுற்றி நாங்கள் வீடு கிடைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, வேணா உங்கள் சித்தப்பாட்ட கூட நான் மன்னிப்பு கேட்குறேன், அவர் சொன்னது தப்பு தான், இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன். எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு ரோஷம் இருக்கக்கூடாதான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்களாக இருந்தால் வாயை கூட உடச்சிருப்பீங்க, நாங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு திருப்பி பேசுகிறாங்க காவேரி அது இதுன்னு எல்லாத்தையும் பேசி பார்க்குறாங்க. சுற்றி பேசினதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, தாத்தா என்ன சொன்னார், 2 நாள் டைம் போட்டோம், அதுக்குள்ளே எல்லாம் ஆறுட்டோம் அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னோன்னே அதுதான் நானும் சொல்கிறேன். எல்லாரும் கோவமாக இருப்பாங்க, இப்போ எதுவும் பேச வேணாம், 2 நாள் கழிச்சு போய்ட்டு வீடெல்லாம் காலி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு யாரும் காலி பண்ண வேணாம், இங்கே நான் எங்கள் வீட்லேயும் சொல்லிடுறேன், அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிடுறேன் அப்படின்ட்டார் விஜய். டக்குன்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அங்கே போய் கரெக்டாக அந்த சமயத்தை தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்பொழுது நேராக உள்ளார போயிட்டு யாரும் வீட்டை காலி பண்ண வேணாம், அவர்கிட்ட நான் பேசிட்டேன், அவங்க ஏதோ கோபத்தில் பேசிட்டாங்க, நீயும் அப்படி பண்ணிடக்கூடாதுக்கா, நீ பணத்தை கொடுத்தது ஓகே, ஆனால் மூஞ்சியில் விட்டுறிஞ்சிடக்கூடாது அப்படின்னா, நாடகக்காரி நாடகம் போட வந்துட்டியா, நீயே ஏற்றி விட்டு நீயே பிரச்சனைகளை விட்டு நீ காப்பாற்றுற மாதிரியா, உன்னை பற்றிலாம் தெரியும்டி, நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா வீட்டை காலி பண்ண வேணான்னு சொல்லி சொன்னாலும் கூட 7 நாள் நாங்கள் காலி பண்ணாண்டி தீருவோம், உங்கள் வீடு எதுக்கு எங்களுக்கு, நாங்கள் நீங்கள் போடுற பிச்சையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பிடிச்சி தள்ளி வீட்டை விட்டு தள்ளி விட்டாங்க. நீ போடி அப்படின்ட்டாங்க. இவங்க சோகமாகவே காரில் ஏறுறாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, அது வரைக்கும் ஆஃபீஸ் மீட்டிங் போயிட்டு ஆஃபீஸ் போகிறேன்னு நீ வா காரில் ஒன்று நான் ட்ராப் பண்ணிடுறேன் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு சாப்பிடலன்னா போகிறவங்கள சாப்பிட்டு போகலாங்கிறாரு. இவங்க அழுதுகிட்டே முன்னெல்லாம் அக்கா அப்படி இல்லை, கல்யாணத்துக்கு பிறகு தான் இப்படி ஆகிட்டா, இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறா, ஏதோ காம்படிஷன் மாதிரி உன்னோட நல்லா வாழ்ந்து காட்டுறேன்லாம் பேசுகிறா, ஏன் இப்படி பேசுகிறான்னு புரியல, ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கணுங்கிறத பற்றி யோசிக்க மாட்டா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாட்டு போட்டு அவங்கள காம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களும் சரி பாட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு அன்பு, இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குது. ஆனால் ஓவராலாக கங்கா பண்ணது செம கடுப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு, கங்கா பண்ணதுக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்தை அந்த அன்பெல்லாம் ரவுடித்தனங்கிறதோட முட்டாள்தனமாக அதை பண்ணிருப்பாரு தான். ஆனால் நமக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கூட காவேரி பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்க அவங்க ட்ரை பண்ணவும் இல்லை. அதே சமயத்தில் இதை ஸ்டாப் பண்ண குமரனால் முடியும். குமரன் பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்லலாம், அதையும் அவர் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது நம்ம கடுப்பாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியல் பார்க்கும்பொழுது நமக்கே கங்கா மேலே கோவம்.